வந்தீங்களா உங்களுடைய ஸ்கிரீன்? தெரியுது சார். ஓகே. இப்போ நான் கடைசியாக அடையாளங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்க. அஹ், ஓண்டா ஸ்டார்ட் பண்ணுங்க பாபு. فتحمت كسرتين ضمتين سد سكون. فتحمت ضم فتح يعني فتح كسر مد. அடுத்து ஃபத்தஹத்தைன் தொம்மா கெசரா தொம்மா சத்து. அடுத்து வந்து கெசரத்தைன் கெசர மத்து, அது தொம்மா, அடுத்து சுக்குன். ஃபத்தஹா கெசரத்தைன் தொம்மத்தைன். நீங்க அது முக்கியமான ஒரு கான்செப்டை நீங்க மறந்துட்டீங்க. தம்மா பத்ஹா என்று சொல்லி செல்லேலா என்று சொல்லி நான் சொன்னேன் வேணா, அது அது காமன் பெயர். பத்ஹா ம். லம்மா இதுதான் இதுதான் காமன் பெயர். பத்ஹா கஸ்ரா தம்மா என்று சொல்ற காமன் பெயருங்க தான் நீக்கிறேன். இதை நாங்க ஃபத்தஹத்துன்னு சொல்லணும். ஃபத்ஹத்துன்னு தான் வரணும். அது பெரிய இஷ்யூ. ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் தம்மத்துன் என்று தான் வரணும். ரைட். திருப்பி அடுத்தது சில இடங்கள்ல நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா, சில இடங்கள்ல நீங்க டபுள் நேம் சொல்லிக்கிறீங்க. ஒரு பாக்ஸை நீங்க 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணிக்கிறீங்க. அதாவது தடுமாற்றத்துல அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நாங்க மூவ் ஆகிக்கிறோம். அது உண்மையில பிழை. அப்படி வரக்கூடாது. ஒவ்வொரு பாக்ஸில் நாங்க ஒரு தடவைக்கு மேல ரிப்பீட் பண்றது கூடாது. இதுதான் உள்ள விஷயம். ஓகே, இதை திருப்பி ஒரு முறை பார்ப்போம். ரைட், திருப்பி ஒரு முறை பார்ப்போம். ம். தடுமாறாம, மிக கவனமா, அவசரப்படாம, பட் மிச்சம் டிலே பண்ணிடாம சரி கொண்டு போங்க பாப்போம். ஃபத்தஹமத் கெசரத்தைன் தொம்மத்தைன் சத் சுக்குன். ஃபத்தஹமத் தொம்மா கெசரமத் ஃபத்தஹத்தைன் தொம்மா கெசரன் கெசரத்துன் தொம்மா சத் கெசரத்தைன் فكسر ضم سكون تحتون كسرتين ضمتين. எஸ். ஹாய், இதுல ஏன் இதெல்லாமே நீங்க தம்மா தம்மான்னு சொன்ன இடங்கள் கூடுதலா வந்தீங்க. லம்மு மத்துக்கும் லம்ம தின்னுக்கும் தம்மா என்று யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரைட். தொம்மத்துன் அந்த அதாவது தொம்மானே படிச்சிட்டேன் அவஸ்தாதா. இப்ப தொம்மத்துன் அப்படி சொல்லையில அந்த துன் அப்படின்றது வரமாட்டது வாயில. லம்மத்துன் தம்ம ஆனா இப்ப மத்து. நீங்க உங்களோட பலகத்துக்கு அது வருது வருது இல்ல, அது பழகணும். லம்மு மத்து லம்மத்துன் லம்மத்துன் லம்மு மத்து என்றதுக்கு மாறணும். இதான் உங்களோட அவஸ்தாதா. இஷ்யூ. இன்னொரு டீம் கேட்போம் பாப்போம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நீங்க டென்ஷன் ஆகாம கொஞ்சம், ஏன்னா இந்த எழுத்துக்கள உச்சரிப்பு வடிவங்களுக்கு போறதுக்கு உள்ளால இன்னும் அடையாளத்துக்கு இதுதான் பெயருங்கிறத நாங்க மறக்காம சரியான அமைப்புல தெரிஞ்சு வச்சுக்கொள்றது ரொம்ப முக்கியமான விஷயமா காணப்படுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். فتحمد كسرتين ضمتين سد سكون. فتحمد ضمة فتحة فتح كسر مد فتحتين ضمة ضمة
கெசரத்தின் தொம்மத்துன் No battery. Please சத்து charge. கெசரத்தன் கெசரத்துன் தொம்மத்தன் சுக்குன் சத்து கெசரத்தன் தொம்மத்தை கொஞ்சம் குழப்பத்தில் ஹை. அஹ், நாங்க இன்னும் இஷ்டம் மூவ் ஆகும். பட் இந்த பாடம் அடுத்த கிளாஸ் ரிப்பீட் ஆகுமா? இந்த பாடம் பண்றேன் அடுத்த சார். கிளாஸுக்கு ரிப்பீட் ஆகும். நான் இன்னொரு சாப்டர் நான் நீங்க உங்களுக்கு விளம்பரப்படுத்தி தரேன் எக்ஸ்ட்ராவா. ரைட். இன்றைக்கு நாங்க ஒரு சவால் மிக்க ஒரு பகுதிக்குள்ள மூவ் ஆகுறோம். அப்படின்னா என்ன அப்படி என்றால் சவால் No மிக்க பகுதி. battery. Please charge. பேசுறது கேக்குதா? இப்பதான் சார் கேக்குது. ஓ, சவால் மிக்க பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சேலஞ்சான ஒரு இடம் ஒன்றுக்கு நான் மூவ் ஆகிறோம். அப்படின்னா என்னென்றால் எங்களுக்கு உண்மையில அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் லெட்டர்ஸ் தெரியும். உங்களுக்கு தெரியும், எழுத்துக்கள் தெரியும். ஆமா சார். அந்த எழுத்துக்களை கொண்டு கிரியேட் பண்ணப்படுற சொற்களோட உச்சரிப்பும் மேபி உங்களுக்கு தெரியுது. ஒரு வேர்டு உண்ட நாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் என்றது உங்களுக்கு விளங்குது. பட் பிரச்சனை எங்க ஈக்குது அப்படி என்றால், பிரச்சனை எங்க கிரியேட் பண்ணப்படுது அப்படி என்றால், எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை சொற்களை வச்சுக்கொண்டு நாங்க வசனங்களாக அல்லது சூறாக்களாக ஓத ரெடி ஆகிற டைம்ல, ஒரு சூறாவை நாங்க ப்ராக்டிஸ் பண்ண போற டைம்ல எங்களுக்கு இஷ்யூ வருது. என்ன இஷ்யூ? எங்களோட ஓதல் சரியான ஓதலாக வருது இல்ல. இத்தனைக்கும் அந்த அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் உள்ள லெட்டர்ஸ் தான் வருது. அந்த அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் வர லெட்டர்ஸை வச்சு தான் வேர்ட்ஸ்கள் கிரியேட் பண்ணப்படுது. ஆனா பல வேர்டுகளை ஒண்டா ஜாயின் பண்ணி எடுக்கிற அந்த சூறாக்களை வச்சுக்கொண்டு ஓதுற டைம்ல எங்களோட ஓதல் இஷ்யூ ஆகிக்குது. இப்படியான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஓதலை நாங்க டெவலப் பண்ணி கொள்றதுக்கு இது ஒரு கெப் உண்டு. பாருங்க, எழுத்துக்கள் தெரியும், சொற்கள் தெரியும். ஆனா அந்த சூறா அந்த சொற்களை வச்சுக்கொண்டு சூறாவை ஓத போற டைம்ல பிரச்சனை. அப்ப ரெண்டுக்கும் இடையில என்ன நடக்குது? ஒரு பெரிய கெப் உண்ட நாங்க விளங்குறோம் தவறு என்று சொல்லி. அந்த கெப்பை ஃபில் பண்றதுதான் எங்கட இந்த பகுதி. இந்த பகுதி வசனங்களுக்கு ஊடாக நாங்க எங்களை பயிற்றுவித்துக் கொள்கின்றோம் என்ற இந்த பகுதிதான் அந்த முக்கியமான பகுதியாக இருக்க போகுது. ரைட். இதுல இப்ப நாங்க வசனமாக ஓத போறோம் அப்படி என்றால் நாங்க ஃபேஸ் பண்ற முதலாவது பிரச்சனை என்னென்றால், நாங்க வளமையா ஓதிக்கொண்டு வார மாதிரி வசனத்துக்கு லாஸ்ட்ல நிப்பாட்ட மாட்டோம். ஏன்னா சம்திங் அந்த இடத்துல டிஃபரெண்டாக வேறுபாடு கொண்ட ஒரு அமைப்புல தான் நிப்பாட்ட போறோம். அந்த மாதிரி அமைப்புல நிப்பாட்டுறதுக்கு நாங்க உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரோம். இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலாத்தி என்ன நடக்கும் என்றால், குர்ஆனை ஓதிக்கொண்டு வர போகல நிப்பாட்ட போகல தடுமாறுவோம். எப்படி நிப்பாட்டுற, என்ன இஷ்யூ, என்ன நான் தடுமாறுவோம். ஆகவே தடுமாற்றம் இல்லாம எங்களோட ஓதல் ஃப்ளோவாக சரளமாக போகணும் என்றால் கண்டிப்பாக எந்த இடத்துல நாங்க நிப்பாட்டுறோமோ நிறுத்துகின்ற அந்த இடங்கள், வசனத்தை முடிச்சு நிப்பாட்டுறதா இருக்கலாம், வசனம் ஒன்றை ஓதிக்கொண்டு போற சந்தர்ப்பத்தில் இடையில நிப்பாட்டுறதா இருக்கலாம். எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களால் பிழை இல்லாம ஃப்ளோ ட்ரெக்ல போகலாம் என்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக வரும். ரைட். இதுல நான் உங்களுக்கு இன்றைக்கு எங்களுக்கு அந்த வசனத்துல இறுதியில அப்ப அந்த பிரச்சனை இல்லாம நிப்பாட்டுறதுக்கு மொத்தமாக 3 முறைகள் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஒர்க் ஒன்று தரப்பட்டிருக்கிறதால இதுல ஒரு முறையை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி கொள்றேன் பாடத்துல. அடுத்த இடத்துல நான் அதோட கண்டினியூ பண்ணும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது முறை என்ன சொல்லுது என்றால், ஃபர்ஸ்ட் மெத்தட், வசனத்தின் இறுதியில நீங்க ஓதி நிப்பாட்ட இடம், ஒரு வசனம் ஓதுறீங்க, அந்த வசனத்துல இறுதி நிப்பாட்ட இடம்
ஃபத்ஹ மத்து அல்லது ஃபத்ஹத்தைன் என்ற இந்த அடையாளங்களோட நிப்பாட்டப்படுது முடியுது. அல்லது நீங்க வசனத்துல இறுதியில நிப்பாட்டுற அந்த இடத்துல என்ன வந்திக்குது? அலிஃப் வந்திக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குமாக இருந்தால் நீங்க கண்டிப்பாக அந்த இறுதி எழுத்த நீங்க 2 அளவுக்கு மாத்திரம் நீட்டி ஓத வேண்டும். ரைட்? 2 அளவுக்கு மாத்திரம் நீட்டி ஓத வேண்டும். அப்ப 2 அளவு என்று சொல்றது உண்மையில 2 அளவு என்று சொல்றது நாங்க சொல்லுவோம் 1 செகண்ட் என்று சொல்றோம். ரைட்? அந்த 1 செகண்ட் அளவு தான் நாங்க 2 அளவுன்னு நாங்க சொல்றோம். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப இங்க என்ன வந்து பாருங்க, என்ன வந்து உதவ உஸ்தாதா. இல்ல என்ன என்ன வந்திக்குது சொல்லுங்க பாப்போம். கோல் அடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஜன் ஜன் எஸ், என்றத தன்வின் வந்திருக்கு உஸ்தா. வெரி குட். ஃபத்ஹத்தைன் வந்திக்குது. ஃபத்ஹத்தைன் ம், வந்திக்குது. அதே சேம் டைம் லாஸ்ட்ல அலிஃப் வந்திக்குது. ரைட்? ம். அலிஃப் ஆமா. வந்திக்குது. இவங்கள ஃபத்ஹத்தைனா கடைசியா வந்திக்கு. அப்ப நிப்பாட்டுன எப்படி? அஃப்வா அஃப்வாஜ. ஜ. ஃபார் த எக்ஸாம்பிள், ஓகே, ரெண்டாவது பாருங்க, கடைசியில் என்ன வந்திக்குது லாஸ்ட்ல? மேலஹ. ஆ, லாஸ்ட்டுக்கு என்ன அலிஃப் வந்திக்குது? வந்திருக்கு. அலிஃப் வந்திக்குது. அப்ப நாங்க அலிஃப் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல வந்திருக்கிறதுனால வந்து 2 கவுண்ட்ஸ் நீட்டோம். நாங்க 2 கவுண்டுக்கு நீட்டி நிப்பாட்டுவோம். லாஸ்ட்டை பாருங்க. ம். அங்க வந்து ருஜ் அ ஆ, ருஜ் அ ருஜியா. அப்படிங்கிறது மேல ஏன் அது வந்து அப்படி ஃபத்தஹா மது வந்திருக்கு. கடைசியில யா ஃபத்தஹா மது வந்து வந்திருக்கு. கடைசியில யா வந்து இது என்கிறத பாப்போமா? அது எங்களுக்கு என்ன செய்ய சூசிக்குமா என்று கேட்டா இல்ல. இல்ல. ரைட்? கடைசியில வந்துக்கிற யாவை ஆமா நாங்க சார். நாங்க பாக்குறோம் இல்ல, எடுக்கக்கூடாது. எடுக்கிறோம் இல்ல. நான் கவுண்ட் பண்றேன் இல்ல. எங்கட கவுண்ட்ல எது ஈக்கணும்? எங்கட கவுண்ட்ல எது ஈக்கணும் என்றால் எங்கட கவுண்ட்ல ஈக்க வேண்டியது லாஸ்டா வந்திக்கிற லெட்டர். எங்கட அலிஃப் இல்ல என்றதால லாஸ்டா வந்திக்கிற சிம்பிள்ஸ் என்ன, அடையாளம் என்ன, அந்த சிம்பிளை தான் நாங்க அங்க ஃபோக்கஸ் பண்ணணும். சிம்பிளை நாங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் என்றால் அது எதாக வரப்போகுது? அது வரப்போகுது ஃபத் மத்தா இய போகுது. ஃபதஹ் மத்தா வந்துச்சுன்னா நாங்க அதை ருஜியா நீட்டிடுவோம். ரைட்? இதான் இங்க உள்ள அடுத்த முக்கியமான விஷயம். ஹைர், இதான் எங்கட முக்கியமான ஃபர்ஸ்ட் சாப்டர். உங்களுக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று, நீங்க இந்த 3 வசனங்கள் தொடர்பாக இந்த 3 மெத்தட்டையும் குர்ஆன்ல உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத, இது மூன்றும் உங்களுக்கு அடிக்கடி ஓதுற சூறாக்களாக இருக்கலாம், பரிச்சயம் இல்லாத இடங்கள்ல நீங்க தேடி பார்க்கணும். இந்த இடத்துல எப்படி நிப்பாட்டுறோம், கடைசியில் அலிஃப் வருது நாங்க எப்படி நிப்பாட்டுறோமா என்கிறத நீங்க கொஞ்சம் உங்களை ரிவைஸ் பண்ணி நீங்க தேடி பார்க்கணும் நிப்பாட்டுற மெத்தடை பார்த்து. அடுத்த கிளாஸ்ல ஏதாச்சும் உஸ்தா டவுட் அந்த இருந்தா உங்களுக்கு. எஸ், உஸ்தா அஃப்வாஜான்னு சொல்லி அந்த கடைசியில ஃபத்ஹத்தைன் வார இடங்கள் ஒரு 10 இடங்களை குர்ஆனை நீங்க தேடணும். இந்த வசனத்தை தேடல, ம், இதே போல வசனத்துல இறுதியில நிறுத்தக்கூடிய இடத்துல ஃபத்ஹத்தைனோட நிப்பாட்ட இடங்கள் வந்திக்கிறத நீங்க தேடணும். ம். உஸ்தா அப்ப வந்து நம்ம கீழ 2வது அந்த இதுல வந்து மேலஹ அப்படின்றதுனால அந்த அலிஃப் வந்திருக்கிறனால 2 கவுண்ட்ஸ் நீட்டுறோம். அடுத்து எஸ், வந்து ஃபத்தஹா மது வந்திருக்கிறனால 2 கவுண்ட் நீட்டுறோம். எஸ், அந்த மேல உள்ளது வந்து அஃப்வாஜன் அப்படின்னு சொல்லக்கூடாது உஸ்தா. எஸ். அதான் நான் இங்க சட்டமா இங்க உங்களுக்கு அந்த ரூல்ஸை சொல்லி தந்தீங்க மைதான். வசனத்துல இறுதியில ஃபதஹ்தைன், ஃபதஹ் மத்து அல்லது அலிஃப், இது ம், மூன்றுல ஏதாவது வந்தாலும் நீங்க அப்படித்தான் நீட்டணும் என்கிறத நாங்க உங்களுக்கு முக்கியமாக சொன்ன விஷயம். ம், இங்க அந்த அந்த விஷயம் நாங்க ஃபாலோ பண்ணோம். ம். ரைனா? சரி உஸ்தா. இது மூன்றையும் ம். நீங்க ஃபத்தஹா. இந்த 3 வசனங்களும் உங்களுக்கு பரிச்சயமான வசனங்கள். அதான் இங்க உள்ள ம், முக்கியமான விஷயம். அதனால நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த இடத்துல உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத புதிய வசனங்களை நீங்க தேடணும். அந்த தேடுதல் தான் ம், உங்களுக்கு இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்பிடென்டோட ஓதக்கூடிய டேலண்ட கொண்டு வரும். இதுல 2 முறைகள் பார்க்க வேண்டி இருக்கிறேன் நாங்க. நம்பர் 2வையும் நம்பர் 3யையும் பார்க்கணும். நான் ஏன் இன்னைக்கு அதை ஹெவியா கொண்டு கொடுக்கல உங்களுக்கு தரலன்னு சொன்னா, ஆல்ரெடி
அடையாளங்கள் பகுதியில் உங்கள்ட்ட சில இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் அதை கிளியர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வர நேரத்தில் நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகி கொண்டு போகலாம். ரைட், நல்லமா. சரி.